ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இப்போ நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, ஒற்றெழுத்து அதாவது மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கோம். அப்படி அந்த 2 மாத்திரை, 1 மாத்திரை, அரை மாத்திரை இதிலையும் குறைந்து ஒலிக்குது இல்லைங்களா? அதுக்கு தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை ஆனால் எல்லா எழுத்தும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது கிடையாது. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் நாம் குறுக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தமாக 4 வகை குறுக்கம். அது என்னென்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த ஐகார குறுக்கம் ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும்போது அதுக்கு எத்தனை மாத்திரைனா 2 மாத்திரை. அந்த 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். ஆனால் வார்த்தைகளில் வரப்போ வையம், சமையல், பறவை அப்படின்ட்டு சொற்களுடைய முதல்ல, இடையில, இறுதியில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கிறது. அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே போல் ஐகாரம் சொல்லுடைய முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்போ வையம் அப்படின்ற வார்த்தையில் அந்த வை தனியாக சொல்லும்போது 2 மாத்திரையாக ஒலிக்கும். ஆனால் வையம் அப்படின்றதுல அந்த வை 1.5 மாத்திரை, அரை மாத்திரை அந்த இடத்துல குறைஞ்சிடுது. நெக்ஸ்ட் ஐகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. 1 மாத்திரை கம்மியாயிடுது. சமையல், பறவை நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கான ஒலி தனியாக சொல்கிறப்ப மை, தனியாக சொல்கிறப்ப வை அப்படி சொல்கிறோம். இங்கே வார்த்தையோடு சேரும் போது அதோடைய மாத்திரை கம்மியாக ஒலிக்குது. ஐகார குறுக்கம் ஐகாரத்துக்கு ஐகார எழுத்துக்கு 2 மாத்திரை. ஆனால் அந்த 2 மாத்திரை அளவு முழுசாக தனித்தனியாக சொல்கிறப்ப தான் ஒலிக்கும். சொற்களில் முதல்ல, இடையில், இறுதியில் ஒலிக்கிறப்ப கம்மியாக தான் அதோடைய 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி தான் ஒலிக்கும். அதுவும் சொல்லுடைய முதல்ல வரும்போது அந்த 2 மாத்திரையா அது அரை மாத்திரை குறைஞ்சி 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். அதே சொற்களில் இடையிலையும் இறுதியிலும் வரும்போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்போனா 1 மாத்திரை கம்மியாயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஔகார குறுக்கம். வவ் என ஔகார எழுத்து தனித்து வர்ற இடத்துல தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் சொற்களில் முதல்ல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இதனால் இதை ஔகார குறுக்கம்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஔவையார், வௌவால். இதில் ஔவையார் அப்படின்றதுல தனியாக சொல்கிறப்ப 2 மாத்திரை. ஆனால் ஔவையார் அப்படின்றதுல 1.5 மாத்திரை. அப்போ அரை மாத்திரை குறைஞ்சிச்சு. வௌவால் அப்படின்றதுலையும் அது 2 மாத்திரை. ஆனால் இங்கே வௌவால்னு சேர்த்து படிக்கிறப்ப அரை மாத்திரை குறைஞ்சிடுச்சு. வௌவாலுக்கு அந்த வௌவுன்ற எழுத்துக்கு 1.5 மாத்திரை தான் இங்கே சொற்களில் சேர்ந்து வரதால. ஔகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வராது. ஆனால் ஐகார குறுக்கம் சொல்லுடைய முதல்ல, இடையில், இறுதியில் இந்த 3 இடத்துலையுமே வரும். ஆனால் சொல்லுடைய முதல்ல வரும்போது அது 1.5 மாத்திரையில் ஒலிக்கும் ஐகார குறுக்கம். இடையிலையும் இறுதியிலையும் வர்றப்போ 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆனால் இந்த ஔகாரம் சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் வரும். அது எப்படி ஐகார குறுக்கம் 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்குமோ அதே போல தான் இந்த ஔகார குறுக்கமும் 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். சொற்களில் முதல்ல வரும்போது இடையிலையும் இறுதியிலும் வராது ஔகார குறுக்கம். நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்துக்கள் அதாவது ஒற்றெழுத்துக்கள் அரை மாத்திரை. அந்த தனியாக வரப்ப என்ன பண்ணுதுன்னா அரை மாத்திரை கரெக்டாக ஒலிக்குது. ஆனால் சொற்களில் சேர்ந்து வரப்போ அதுவும் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும்.
இப்போ அம்மா பாடம் படித்தான் இந்த சொற்களில் மகர மெய் எழுத்து வந்து தனக்குரிய அரைமாத்திர அளவில் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் வலம் வந்தான் அந்த இம் வந்து நம்ம பாதி முழுங்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம படிக்கிறப்பே நமக்கு தெரியுதுல்ல. மகர மெய் எழுத்து அடுத்து வகர எழுத்து வர்றதால மகர மெய்யானது என்ன பண்ணுது, தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. அப்புறம் போலும் என்னும் சொல்லை எப்படி எழுதுகிறாங்க, போன் என்றும், மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும். இதெல்லாம் எதில் எழுதுகிறாங்கன்னா செய்யுளில் தான். செய்யுளில் வந்து ஓசை சீர்மைக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த இயைபு அப்படிலாம் ஓசையெல்லாம் வரும்ல, அந்தமாரி ஓசை சீர்மைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலும்ன்றத போன், மருளும்ன்றத மருண் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இந்த சொற்களில் வந்து மகரமெய்யானது இன், 2 சுழி இன்னு, 3 சுழி இன்னு ஆகிய எழுத்துக்களை அடுத்து வர்றதால, அதாவது நான் சொல்லியிருக்கிறோம்ல, அந்த நா வந்து 2 சுழி நாவை நம்ம என்ன சொல்லுவோம், ரென்னகர நா. 3 சுழி நாவை என்ன சொல்லுவோம், டன்னகர நா. அதுதான் இந்த 2 சுழி இன்னும் 3 சுழி இன்னும் என்ன பண்ணுதுன்னா, இந்த மகர மெய் எழுத்து இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த போலும் அது எப்படி எழுதுகிறோம், போன் அப்படின்னு எழுதுகிறோமா, மகர மெய்க்கு முன்னாடி வர்றது அடுத்து வர்றதால ஆகிய எழுத்துக்களை அடுத்து அந்த இம் மகர மெய் வர்றதால தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கிறதால இது என்ன சொல்கிறோம், மகர குறுக்கம். நெக்ஸ்ட்டு வந்து ஆயுத குறுக்கம். அஃது எஃகு இந்த சொற்கள்லாம் வந்து ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக தான் ஒலிக்குது. ஆனால் முள் கூட்டல் தீது அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம், முக்டீது எனவும், கல் கூட்டல் தீது என்பதை கட்டீது எனவும் சேரும். இந்த சொல்ல வந்து ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவில் தான் ஒலிக்குது. நம்ம வந்து ரீட் பண்ணும் போதே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அஃது அப்படின்றப்ப அந்த அக்கு வந்து ஈஸியாக அஃது எஃகு தனியாக வந்து அந்த அக்கு அப்படின்றது தெரியுது. ஆனால் முக்டீது அப்படின்றப்ப அந்த அக்கு வந்து அதோடைய ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டில் வந்து கம்மியாக தான் வருது. அதேமாரி கக்ரீது அப்படின்றதுலேயும் வந்து அந்த அக்கு வந்து கம்மியாக தான் வருது. ஏற்கனவே வந்து ஆயுத எழுத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா அரை மாத்திரை தான் அதை ஒலிக்கிற கால அளவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் 6ஆம் கிளாஸில் பார்க்குறப்பவே. இந்த அரை மாத்திரையும் முழுசாக ஒலிக்காமல் அதில் பாதி குறைஞ்சி கால் மாத்திரை அளவு தான் ஒலிக்குது. இதனால் இது என்னதுன்னா ஆயுத குறுக்கம். நன்றி, வணக்கம்.